ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு போன டைமே காமிச்சிருந்தேன் நான் ஒரு வீடியோவில். இப்போ தாங்க கொடி காஞ்சிச்சு. கொடி காஞ்சால் அந்த கிழங்கு தானாகவே கீழே வீந்துடும். பொங்கல் அப்போ தான் இதை அறுவடை பண்ண முடியும். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கொடியிலையும் காய்க்கும், மண்ணுக்கு அடியிலையும் இருக்கும். கொஞ்சம் கொடி தான் காஞ்சிருக்கு, மீதி கொடியெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த் ஆகும். இது மறுபடியும் இது காய்ஞ்சால் மட்டும்தான் மண்ணில் இருக்கிற பெரிய கிழங்கு எடுக்க முடியும். கொடியில் பதிச்ச கிழங்கு இது 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. இன்னும் நாங்கள் பார்க்கல எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு. ஆனால் இது வேக வச்சும் சாப்பிட்லாம். இவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள். இதில் 2 வகமாக இருக்குது. ஒன்று நீட்டாக இருக்குது, ஒன்று சைடு இது பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது. இந்த சைஸு இது சுகருக்கு அதெல்லாம் சாப்பிட்லாம். இதை வேக வச்சும் சாப்பிட்லாம், இல்லை நெருப்பில் சுட்டும் சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கொடியில் காய்ச்ச கிழங்கு மட்டும்தான் இவ்வளோ வந்துருக்கு. எங்களுக்கு இடம் அவ்வளோ இல்லாததுனால இவ்வளோ தான் வந்துச்சு எங்களுக்கு கிழங்கு. நல்லா பந்தல் போட்டிருந்தா கிழங்கு இன்னும் அதிகமாக கிடச்சிருக்கும்.